பார்ட் டூ ட்ரெண்டு போகுது நடக்குது இப்போ இந்தியாவில். ஸோ குஷி பார்ட் டூ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அது யார் நடிக்கிறாங்களோ, விஜய் சார் பையனை நடிக்கிறாரு, விஜய் சாரே நடிக்கிறாரு, வேறு யாராவது யார் நடித்தாலும் பார்ட் டூன்னு போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்டு. இப்போ எல்லாமே பார்ட் டூ, ஹிந்தியில் எல்லாமே பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் டூன்னு போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் டூ, குஷி டூ, கில்லி டூ எல்லாமே பார்ட் டூ எல்லாமே ஹிட்டு படங்களாக நினச்சோம். ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி, என்டர்டெயின்மெண்ட், குஷி பார்ட் டூ பண்ணலான்னு இருக்குது. சூர்யா நினச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணார்னா வைரமுத்து சாருக்கு படம் போட்டு காமிச்சார். அப்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார். அவர் எப்படி ஒரு சின்ன யுகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தார், முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறோன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் ரசிகர் லெவலில் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு அது இல்லாமல் அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட்டு, ஒரு இன்ச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இதில் தெரியுது. ஸோ பார்ட் டூ பண்ணுவோம் சூர்யா. இப்போ விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவர் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணார். ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் ஒரு 3 வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார். ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவருக்கு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூருக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொன்னேன் சூர்யா பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டினியூஸாக 3 படம் அவரே 3 லாங்குவேஜ்லேயும் அவரே பண்ணார். படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவர் வாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம், ஹீரோயினாக தமிழில். அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த, சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எப்படியும் நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது எத்தனையோ படம் பார்த்தோம். அப்போது அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர், இங்கே கல்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான், இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது, இவங்க 2 பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ. இதில் ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம். அவர் சொன்னார் விஜய் நல்லாயிருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு, ரிலீஸு உதயம் தேட்டரில் ப்ரிவ்யூ நடக்குது. நான் டெலிவரி போய் பால்கனியில் நின்று பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணோம். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன். இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஈகோ, ஒரு இடுப்பு பார்க்குறது, ஒரு ஈகோ லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க. கிளாப்ஸ் சூர்யா படம் ஹிட்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அது தமிழில் ஹிட் ஆச்சு, ஹிந்தியில் ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது, இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்கலாம், மீடியாவில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தியேட்டரில் பார்த்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. இப்போ முதல் வாட்டி இது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது.
இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம். கில்லி இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிக்கெஸ்ட் ஃபிலிம், பிக்கெஸ்ட் ஹிட்டு. இப்போ அடுத்தது இப்போ குஷி குஷி பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும் நினைக்கிறேன். ஸோ நான் எப்போயும் இந்த அளவு பேசுனதில்லை. இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார் எல்லாருக்கும்.